Hello guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் உங்க ஊருக்கு வர போறோம்னு. நம்ம ஊருக்கு இன்னைக்கு வந்தாச்சு. நம்ம வந்து இனிமே குளிக்கிறது தான் நமக்கு வேலை. இருங்க அந்த கம்மாயை காமிக்கிறோம். கம்மாய் இல்ல கிணறு மாதிரி இருங்க காமிக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம குளிக்க போற இடம். ஆனால் குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் எந்திரிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் இன்னொரு கிணத்துக்கு போகலான்னு இருக்கோம். இது வந்து அந்த கடைசி வரையா இருக்குது. friends அப்படியே எதிர்த்தாப்புல மாந்தோப்பு இருக்கு गाइस, அதையும் நாங்க விஷுவல்ல காட்றோம் गाइस. இந்த சைடு மாந்தோப்பு, அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே பெரிய கம்மான்னு சொல்றாங்க. இது வந்து அப்படியே ரொம்ப பெருசா இருக்கு. நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல வந்து நாங்க குளிச்சு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்க போக போற இடம் வந்து இன்னொரு கிணத்துக்கு போக போறோம். அந்த கிணத்துக்கு நாங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல குளித்தோன்னு சொன்னோம். நாங்கள் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிணத்துக்கு போகிறோம். இங்கே சும்மா ஒரு 5 நிமிஷம் தான் இங்கே வந்துட்டோம். இப்போ வந்து அந்த கிணத்துக்கு போக போகிறோம். நாங்கள் கிணத்துக்கு போயிட்டு அந்த கிணத்தை ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு, நடுவில் இருக்குமா கிணறு, சுற்றி வயலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு அந்த வயலெலாம் காமிச்சிட்டு கிணத்தை காமிச்சிட்டு நாங்கள் குளிக்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறோம். காற்று சவுண்டு பலமாக அடிக்குது. காற்று உங்களுக்கு ஏதாவது சவுண்டு குவாலிட்டியில் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நடந்து போகணும் கிணத்துக்கு. பாருங்கள் எவ்வளோ இங்கே இந்த சைடு தண்ணி, இந்த சைடும் போகுது. நாங்கள் திண்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். கைஸ் நாங்கள் அங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த கிணறு. அந்த கிணத்துல தான் போய் குளிக்க போகிறோம் நம்ம. ஐயோ என் விரல். அந்த கிணத்துல போய் குளிக்க போகிறோம் நம்ம. அங்கே தான் போகணும். நாங்கள் இப்படி தான் போகிறோம். அங்கே போயிட்டு அந்த கிணத்துக்கு போனோம். நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு மீதி விலாகை ஷூட் பண்ணுறோம். பாய் கைஸ். நாங்கள் இப்போ இந்த இறகு பாதையில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் இந்த பாதை வழியாக தான் போகணும். ஐயோ முள்ளு செடியெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த முள்ளு செடியெல்லாம் தாண்டி நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்த சோளக்காட்டுக்கு உள்ளே நாங்கள் போக போகிறோம். இங்கே எதெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகிறோம். இப்போ மீதியை நாங்கள் ஷூட் பண்ணுறோம். எப்போ அந்த இருக்கு பாரு, நெல் போட்டிருக்காங்க. இப்போதான் நெத்துப்பாவி போட்டிருக்காங்க. இப்போதான் போட்டிருக்காங்க. விவசாயத்தில் நல்லா தெரிஞ்சவன் தான் பெற்றுவாங்க. அதாவது கைஸ் இப்போதான் போட்டிருக்காங்க. வளர இன்னும் எப்படியும் ஒரு மருந்து அடிச்சாங்கன்னா ஒரு 3 months வளர்ந்துடும் கைஸ். மருந்து அடிக்காமல் ப்ராப்பராக பண்ணாங்கன்னா 6 months ஆகும் கைஸ் நெல் வளர்ந்து நமக்கு அரிசி வர. சரி கைஸ் நான் கிணத்துக்கு வந்துட்டோம். ஸோ கைஸ் இப்போ நான் குதிக்க போகிறேன். தண்ணி இங்கே தான் இருக்குது. குதிச்சாலும் ஒன்று தான், குதிக்கலாட்டி ஒன்று தான். குளிக்கலை, ஒரு தடவை தான் குளித்தோம். அங்கே வந்து ஒரு 2 பேர் ஃபோனை திருடுறீங்க மாதிரியே எங்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஃபோன் எத்தனை ரூபா, ஃப்ரீ ஃபயர் விளாடுவியா, நீ எத்தனை ரூபா வச்சுருக்க, ஃபோன் எத்தனை ரூபா, ஃபோன் என்ன ஃபோனு, என்ன கம்பெனி எல்லாம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சரியாக படலை, அதனால் நாங்கள் வந்துட்டோம். ஃபோனு எங்கிட்ட அவங்களுக்கு நீச்சல் தெரியும் கைஸ். இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாத மாதிரியே பேசி எப்படின்னா இடத்துல ஏதோ ட்ரை பண்ணாங்க. நாங்கள் விடலை கைஸ். ஸோ அதுக்கு தான் வேறு அந்த கம்மாய்க்கே போகிறோம். நாங்கள் அங்கே ஸோ கைஸ் இதுதான் எங்கள் ஊர் நெல் போட்டிருக்காங்க. சாஞ்சிருக்கேன்னு பார்க்காதீங்க, ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே நெல் நல்லா வளர்ந்துருச்சு அந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டு காடு இருக்கு. இதுதான் பெத்துவோட தம்பி. இதான் கைஸ் வாழ்க்காய். இது வழியாக தான் எல்லா நெல்லுக்கும் தண்ணி போகும். கம்மா நிறைஞ்சு
எல்லாம் அவன் தம்பி சொல்லி கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கான் பெத்து. இங்கேருந்து இங்கே கீழே குதிக்க போகிறான் பெத்து. ஃபஸ்ட்டு குதிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூடி ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை வழியாக அந்த படி வழியாக வந்துடலாம். குதிங்க சார். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குதிக்க போறான். குதிடா டேய். குதிடா. குதிஸ்டா. குதிக்க போறாங்க விகாசனே. குதிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அங்க பாருங்க மீனெல்லாம் எடுக்கிறாங்க, மீன் பிடிக்கிறாங்க. குளிக்கலாம், இங்கேயும் குளிக்கலாம். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இன்னக்குள்ள மீன் பிடிக்கிறாங்க. வந்துட்டோம். பெத்துவால ஏற முடியல, ஏற்றியாடா. தற்காலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதான் இங்க முழு கம்மா. சுற்றிலும் காடு ஃப்ரெண்ட்ஸ். குதிக்க மாட்டான் இனிமே. குதிச்சு அப்படியே உள்ளே இருப்போம்டா கொஞ்ச நேரம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் கல்கோரி. பெத்தோட தம்பி குதிக்க போறான். குதிச்சிட்டான், விழுந்துறான், அவன் ஏறிடுவான். இப்போ பெத்து உங்க கருத்து என்ன? வாங்க சார், முள்ளு குத்திருச்சு சார் குதிச்சு. சாரா வாங்க ஏறிட்டான். என்ன படிக்கிறீங்க? அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீனை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் தெரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த வாய்க்காலுக்கு இந்த வழியா தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி போகுது. இங்க பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்னமா திறந்து விட்டுருக்காங்க. ஒரு நாள் இவ்வளோ தண்ணி வரல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கேருந்து நீச்சல் அடிச்சு வந்துட்டாங்க. நாங்கள் குளிச்சிட்டோம். இப்போ குளிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம் கைஸ், வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போயிட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிட்டோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் வீடியோ முடியாது கைஸ், தொடரும். இன்னும் அடுத்தடுத்து பண்ணுங்க, சேனலுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க போகும். உங்களுக்காக தான் எங்கள் வீட்டிலே அவ்வளோ கெஞ்சி ட்ராவலிங் வ்ளாகெல்லாம் கேட்டு வந்திருக்கோம். ஆமாம் கைஸ், அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வந்துட்டோம் கைஸ். நாங்கள் உள்ளே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வீடியோ இருக்கிறோம். பை கைஸ். நாங்கள் இன்றைக்கி போயிட்டு நல்லா குளிச்சுட்டு வந்துட்டோம். நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களையும் என்ஜாய் படுத்தணுன்ட்டு தான் குளித்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணால் ஏன் டிஸ்லைக் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அப்படின்னா தான் அதுபடி நாங்கள் எங்கள் மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கான வீடியோ ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபன்னாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.